என்ன வேணும் உங்களுக்கு? ஏய் ஆளுங்க கூட நல்லா பழகுது போய் இந்த ஆடுங்க. சின்ன வயசு అదేంది నాలుగు சே ஹாய். ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்துருந்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோ. நம்ம வந்து இங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து அங்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து ரூம் எடுத்திருக்கோம். ஆக்சுவலான டெஸ்டினேஷன் வந்து கன்னியம்பா இங்கேருந்து ஒரு 71 கிலோமீட்டர்ஸ். ஜிம்பாப்வேவுடைய ஒரு எண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு வந்து ஜாம்பியா, இந்த சைடு வந்து மொசம்பிக். ஸோ மொசம்பிக் விசா வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணோம். அந்த வந்து சன்னிக்கு வந்துருச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் அப்ளை பண்ணியிருந்தோம். மறுபடியும் அப்ளை பண்ணியது இன்றைக்கி காலைல தான் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டியும் அப்ளை பண்ணோம். மூணாவது வாட்டி டிஸ்அப்ரூவ்டு வந்துட்டு டிஸ்பேச்சுன்னு வந்திருக்கு அப்படின்னாங்க. விச் இஸ் ரியலி வெரி வெரி பேட் நியூஸ். இப்போ நமக்கு கைண்ட் ஆஃப் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, நம்ம மொசம்பிக்கு மலாவி முடிச்சுட்டு மலாவிலேருந்து நம்ம ஜாம்பியாவில் என்ட்ரு ஆகிட்டோன்னா, ஜாம்பியாவில் நம்மளுடைய பைக்ஸை வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம யூஎஸ் போயிட்டு நம்மளுடைய அலாஸ்கா ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஆப்வியஸாக இந்த ஒரு பீரியட் சீசனை விட்டுட்டோம் அப்படின்னா அலாஸ்காவுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது அடுத்த வருஷம் தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதுக்காக வந்து நம்ம மறுபடியும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை கம்ப்ளீட் பண்ணுறோன்னா ஒரு பெரிய ஒரு டாஸ்க் முடிஞ்சிச்சு. மற்ற இடம்லாம் கூட வந்து குளிர்காலமாக இருந்தாலும் நம்ம ஓட்ட முடியும். பட் அலாஸ்கா அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் வந்து அப்படி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் இப்போ வந்து நமக்கு மொசம்பிக்குடைய விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அந்த டிஸ்பேச்சுன்னு வந்திருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்ருக்காங்க. அது இன்னும் வந்து நம்மளுக்கு சொல்லலை. அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காலங்காத்தால் வந்து மண்டை வெடிக்குது. இது வந்து விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா வந்து மொசம்பிக்கு எதுக்குடா நமக்கு விசா ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மண்டை வெடிக்குது. ஃபஸ்ட் வாட்டி ரிஜெக்ஷன் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வந்து ஹோட்டல் புக்கிங்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னாங்க. ஸோ ரெண்டாவது வாட்டி கண்டிப்பாக வந்து அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. மூணாவது வாட்டி டிஸ்பேச்சுன்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஏன்னா சன்னிக்கு விசா வரும்போது ரெடி ஃபார் இஷ்யூவன்ஸ்னு வந்திருக்கு. பட் எனக்கு எதுக்கு டிஸ்பேச்சுன்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு காலங்காத்தால் மண்டை வெடியுது. பட்டு பார்ப்போம். நம்ம என்றைக்குமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கிவ் அப் பண்ணதே கிடையாது. இதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிவ் அப் பண்ணவே மாட்டோம். ஆப்வியஸாக நம்ம வந்து அந்த கண்ட்ரி பண்ண தான் போகிறோம். பட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுத்து வைக்க போகிறோம், எப்படி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்றது தெரியல. ஏன்னா இப்போ நம்ம நடு காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம் இந்த அங்குவா அப்படின்ற இந்த ஊரில். ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் வந்து எனக்கு வந்து பாக்ஸிங்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், குட்டி ஸ்டோரி. ஓகேங்களா? எனக்கு பாக்ஸிங்னால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பாக்ஸிங் கிளாஸ்லாம் போயிட்டுருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் போயிட்டுருந்தேன். இது நிறைய பேருக்கு தெரியும். என்னுடைய வீடியோஸ் போட்டிருந்தப்போ வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் வந்து பாக்ஸிங் கிளாஸ்லாம் போயிட்டுருந்தப்போ ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்தப்போ எல்லாத்தையுமே வந்து எடுத்து எரிச்சிட்டாப்புல. ஓகேங்களா? ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா எங்கள் அப்பாவோட அப்ரூவலோடு நான் வந்து திரும்ப அந்த பாக்ஸிங் கிளாஸ்க்கு போய் சேர்ந்தேன். எனக்கு ஜூனியராக இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் நேஷ்னல் போயிட்டாங்க. ஓகேங்களா? நான் வந்து மறுபடியும் ஒரு ஃப்ரெஷராக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னால் அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ண முடியல. என்னால் வந்து அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ண முடியல. பிகாஸ் என்னடா நம்ம கூட ஜூனியராக இருந்தவங்கலாம் வந்து நேஷ்னல் லெவலில் போயிட்டாங்க, நம்ம பண்ணாமல் நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்லேயே வந்து நின்ட்டேன் பாக்ஸிங் கிளாஸு. பட் அந்த ஒரு விஷயம் என்னை லைஃப் லாங் ஹாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்போது அந்த ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். ஏன்னா இப்போ வந்து தினம் வந்து நான் எதுக்கு வந்து அந்த ஒரு இதுவை வந்து நான் புஷ் பண்ணி நான் பண்ணலை, ஏன் ட்ரை பண்ணலை, என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருந்தா நம்மளும் வந்து ஒரு 1 இயர் வந்து எவ்வளோ தான் அசிங்கப்பட்டிருந்தாலும் என்ன பண்ணாலும் நம்ம போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தினம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும்ல, அதில் ஒன்று அந்த விஷயம்.
அதனால தான் அதே மாதிரி தான் வந்து எனக்கு யூடியூப்பும் சரி, இந்த மோட்டோ விலாகிங்கும் சரி, இந்த வேர்ல்டு ரைடும் சரி, நான் வந்து எத்தனையோ வந்து சுச்சுவேஷன் வந்திருக்கலாம் எனக்கு வந்து குவிட் பண்ணுறதுக்கு. பட் இப்போ வரைக்கும் குவிட் பண்ணாமல் கிவ் அப்பே பண்ணாமல் நான் வந்து ஓடிட்டுருக்கேன்னா ஒரே ரீசன் தான், நாளைக்கு நான் பண்ணலை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து என்னை வந்து ஹார்ன் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால. கண்டிப்பாக ஹார்ன் பண்ணும் என்ன. ஸோ அந்த ஒரு ரிக்ரெட்டோட லைஃப் லாங் வாழ முடியாது. அதனால தான் வந்து நான்லாம் வந்து சத்தியமாக கிவ் அப் பண்ண மாட்டேன். ஸோ பார்ப்போம், விசா வரலன்னா வேறு எதனா ஒரு பிளான் பண்ணுவோம். என்னென்னா பார்டரில் மறுபடியும் ரிட்டன் வந்து வந்த ரூட் வழியாகவே தான் நம்ம போய் ஆகணும். சப்போஸ் அங்கே போய்ட்டு பார்டர் கிராசிங்லாம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா, இங்கேருந்து வந்து 72 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு கன்னியாம்பா. நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆஃப் ரோடில் போய் சில் பண்ணலாம், மென்டலி ரிலாக்ஸ் பண்ணலாம். மற்றதெல்லாம் போயிட்டு பார்த்துக்கலாம். என்ன தான் நடந்துட போகுது, வீசா தானே ரிஜெக்ட் பண்ணியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் எதுக்கு 3 வாட்டி எனக்கு கேட்டால் ரிஜெக்ட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம். ஸோ நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நேற்று சாப்பிட்ட அதே சாப்பாடு, சிக்கன் பீஸு அண்ட் ஆலு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீரை அடிஷ்னலாக செஞ்சுருக்கு. ஓம் நம சிவாய. ஸோ இன்னும் நமக்கு விசா ஆஃபீஸ் வந்து எந்த விதமான மீன்ஸ் நமக்கு ஆக்சுவலாக விசா வந்து ஒருத்தர் அப்ளை பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்டருந்து எந்த விதமான ஒரு ஆன்சரும் வரல நமக்கு. என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணுது? ஏன் ஆஃப் ஆகுதுன்னே தெரில. ஸோ அவர்கிட்ட எந்த விதமான ஒரு பதிலும் வரல நமக்கு. பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்டே உண்மையாக சொல்லணும்னா வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கூகுள் மேப்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஒரு ஊர் இருக்கிறதே காமிக்க மாட்டேங்குது. ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிட்டு இவர் தான் ஓனர் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு. Can I get 2 water bottles? Water bottle? What? Water bottle. Water bottle? Yeah. How many? 2. வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கி இவ்வளோ செட்டிங்காக போட்டு வச்சிட்டேன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு நார்மலான ஒரு லாட்ஜ் மாதிரி தெரிஞ்சாலும் சர்வீஸ் மட்டும் 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் வந்து சர்வீஸ் பண்ணுறாப்புல இவர். மீன்ஸ் கொடுக்கறது பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. விச் இஸ் கிரேட். அண்ட் சாப்பாடு வந்து நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே தான் இருந்தது டேஸ்ட்டு. நல்லா இந்த ரசம் சாதமும் ஆலு மீன்ஸ் உருளைக்கிழங்கு சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது. How much? $3 இது. $3னா 2 வாட்டர் பாட்டில் எவ்வளோ ரேட்டு பார்த்துக்கோங்க. ஐயோ கீழே ஒன்றுச்சா தண்ணி பாட்டில். ஒரு வாட்டர் பாட்டில் 150 ரூபா கிட்டத்தட்ட. லெட்ஸ் கோ. ஓம் நம சிவாய. அண்ட் இந்த டவர் இருக்கிற இடத்துல இந்த அங்குவான்ற இந்த ஊரோட ஃபியூல் ஸ்டேஷன் எதனா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இருந்ததுன்னா ஃபியூல் போட்டு போயிடலாம். ஃபியூல் போட்டோன்னா ஒரு பெரிய ஹெட்டேக் இருக்காது. இப்படி ஒரு லொக்கேஷனே காமிக்கலப்பா. புதுசாக இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்களா, மேபி அதனால கூட காமிக்காமல் இருக்கலாம். இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி லெஃப்ட்டில் போனோம். பட் ரைட் சைடில் போய் ஃபியூல் கிடைக்குதான்னு மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஏன் கிடைக்கும் தெரியல பெட்ரோல். சரி போமா, அங்கேயும் பெட்ரோல் இருக்க மாதிரியே தெரியலையே. எவ்வளோன்னு தெரில 1 லிட்டரு. Eight liters. Yeah, enough. Thank you. How much? $20. For children, chocolate. Yeah, get them some chocolate. குழந்தை நான் காசு கொடுத்தோன்னே எடுத்துகிட்டு போய் நேரட்டாக அவங்க அப்பாட்ட போய் கொடுக்குது.
ஸ்டார்ட் ஆயிடுறீ செல்லக்குட்டி. எஸ், கம் ஆன் பேபி. மறுபடியும் ஆஃப் ஆயிருமோன்னு பயம் வந்துச்சு, அதெல்லாம் சர்ன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். அண்ட் லெஃப்டில் இருந்துலாம் நம்ம இந்த பக்கத்துலேருந்து தான் வந்தோம். அண்டு இப்போ இந்த பக்கம் போக போகிறோம் நம்ம ரைட் சைடில். ஸோ பார்டர் கிராசிங் இருக்கான், பட்டு போட்டில் தான் போகணுமா சாம்பியாவுக்கு. என்னன்னா நம்மளுக்கு இப்போ ஜிம்பாப்வே வீசா வந்ததுன்னா, சாரி மொசம்பிக் கூடிய வீசா வந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. பாப்பா எவ்வளோ பெரிய போபா ப்ளீஸ். பட் மொசம்பிக் கூடிய வீசா வராதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கு தான். ஆக்சுவலாக பிளான் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மக்களே. நம்மளது ஒரு ஸ்டேபிளான ஒரு பிளானாகவே இருக்காது. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீசாஸ் வந்து சில டைம் வந்து சில கண்ட்ரிஸ் வரும், சில டைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து மொசம்பிக்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, பட் ஆனாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதோட 3 தடவை அப்ளை பண்ணியிருக்கோம். 30,000 ரூபாய் வீசாவுக்கு. ஒரு வாட்டி அப்ளை பண்ணோன்னா 10,000 ரூபாய். மொசம்பிக் வீசா 3 தடவை அப்ளை பண்ணி 30,000 ரூபாய் லாஸு. இப்போ அதில் நமக்கு இட்ஸ் ஆல் இன் த ஃபேட்டுன்ற மாதிரி ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது. பட்டு பார்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம இன்றைக்கி வந்து அந்த ட்ரைபிள்ஸ் வந்து அவங்கள மீட் பண்ண முடிஞ்சு, அவங்களும் இதே மாதிரி தான் நார்மலாக தான் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப வினோதமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இந்த ட்ரைப்ஸு அவங்க ரொம்ப நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது, அப் டு டேட். இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த ஊருக்காரங்க, அவங்கள மாதிரியே தான் அவங்களும் இருப்பாங்க. பட்டு இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் வந்து அந்த கால் வந்து அந்த ஆஸ்ட்ரிச் லெக் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுடைய எப்படி சொல்கிறது, இப்போ லாங் நெக் ட்ரைப்னு நம்ம பார்த்தோம்ல, தண்ணியே கிடையாது எங்கேயும். தாய்லாண்டில் வந்து நம்ம இந்த லாங் நெக் ட்ரைப் பார்த்துருப்போம். அவங்களாம் வந்து அந்த வளையம் போட்டு அவங்க கழுத்து வந்து அவ்வளோ பெருசாகிடுச்சு. பட் இவங்களுக்கு வந்து காலில் எதனா போட்டு அந்த மாதிரி வந்து ஆஸ்ட்ரிச் லெக் மாதிரி வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்களுக்கு என்னென்னா வந்து அது ஒரு டிஸார்டர் மாதிரி. இவங்களுடைய ட்ரைப்பில் ஒரு வழக்கம் இருக்குது, தட் உள்ளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க, இன்ப்ரீட் பண்ணிப்பாங்க. வெளியே இருக்க வேறு ட்ரைப்ஸ் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய ஒரு ரூல். அதனால் உள்ளுக்குள்ளேயே வந்து கல்யாணம் பண்ணி நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஊனமாக குழந்தை பிறந்தா ஊனமாக பிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று இருக்குல்ல, ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஈவன் டாக்ஸ்லேயுமே வந்து இன்ப்ரீட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா பப்பீஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்காது, எதனா வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து இவங்க இன்ப்ரீட் பண்ணி அந்த ஒரு லெக்ஸ் வந்து அந்த ஒரு டிஸார்டர் மாதிரி வந்து அது அப்படியே காலகாலமாக இருந்திருக்கு. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்க வந்து நான் பார்த்த இது எல்லாத்துலேயுமே பேஸ் பண்ணி அவங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம் இன்ப்ரீட் பண்ணுறதில்ல. வேறு ட்ரைப்ஸ் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, மீட்டிங் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் படித்தேன். தெரியல, பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து அவங்க பட் ஆனால் அவங்க அந்த கால் அந்த டிஸார்டரையே அவங்க வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு மரம் ஏறுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படியே அதுக்கு. ஸோ இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல அந்த டிஸார்டரோட. பட் பார்ப்போம். இந்த இடத்தோட பேரே வந்து டோமாவா அதுதான் இந்த இடத்தோட பேர். சஃபாரி ஏரியா அப்படின்னு சொல்லி, டோமா சஃபாரி ஏரியான்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே தான் அந்த டோமா பீப்புள்ஸ், அவங்கள வந்து டோமா பீப்புள்னு தான் சொல்லுவாங்க. மரத்தெல்லாம் பாருங்க இங்க. நிறைய சாண்ட் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரைடில் நமக்கு. ஏன்னா இங்கேயே வந்து
ரூட்லேயே சாண்ட் இருக்கு. ரோடு ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிருக்கு. பட்டு நேற்று வந்த ரோடு கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. ஆனாலும் ஆஹா சாண்டு மாட்டிக்கிட்டார் ஒருத்தர். அவர் காப்பாற்றணும். என்னங்க ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த பாருங்க ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக வாஷ்ட் அவுட்டு. அப்பாடா சூப்பர் ஃபன்னாக இருக்குது. நேற்றெல்லாம் வந்து உடம்பு வலி பிரிச்சிருச்சு. நைட்டு தூங்கும்போது அப்படியே ஷோல்டர் கிட்டலாம் செம்ம பெயின். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு டஃப்பான ஒரு ஆஃப் ரோடில் நேற்று என்னதான் என்டியூரோ பைக்ஸாக இருந்தாலும் பாடி பெயின்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் தான் அதில். ஃபுல்லாக சாண்டு. எவ்வளோ மண்ணு பார்த்தீங்களா இங்கே. அதனால் கரெக்டான டைமிங் இந்த சைட் லைனுக்கு வந்தோம். நம்ம அந்த சைட் லைனில் இருந்தோம்னா முடிஞ்சிருக்கும் சொல்லி. டைம் வந்து இப்போ கரெக்டாக 10 கரெக்டாக 10 மணி காலையில். அண்ட் இன்னும் 56 கிலோமீட்டர் இருக்குது. 59 மினிட்ஸ்னு சொல்லிட்டு காட்டுது. பட் எப்படி இருந்தாலும் ஒரு 2 hours ஆகும் நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு. ஏன்னா 50-60லே தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போகல. ஏன்னா ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது டெரெயின். தலெல்லாம் மூலாதாரத்தை தொடுற அளவுக்கு கிடுக்கிடு ஆடுது இந்த ரோடு. கொஞ்சமாச்சு கம்மியாகும். கண்ணே பார்க்க முடியல என்னால. எப்பா தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து பாருங்க ஃபாரஸ்டோட வியூவை. மேங்கோ பெரிய பெரிய குழியாக வருது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ஏரியாவாக இருக்குது இந்த ஏரியா. இந்த மாதிரி வந்து குழி மேடெலாம் வருதுல்ல, அதுலேயே வந்து ஃபுல்லாக ஸ்லைட் ஆகுது வண்டி மண்ணுனால. இந்த பாருங்க டவுனில் வந்துச்சுனாலே கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம்னு நினச்சிக்கணும் நம்ம. பெரிய பெரிய குழிங்க அந்த மாதிரி.
ஓகே மக்களே, ஃபைனலி வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் கன்னியாம்பா. கன்னியாம்பா வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸு. கன்னியாம்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். மீன்ஸ் காட்டேஜ். இது வந்து செல்ஃப் கேட்ரிங் காட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ஆஃப்ரிக்காவில் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு செல்ஃப் கேட்ரிங் கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது, கேம்பிங் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்மளுக்கு அந்த சைடு இருக்குல்ல, அதுதான் வந்து இதுதான் வந்து ஜம்பேசி ரிவரு. அந்த ரிவருக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து ஜாம்பியா, இது ஜிம்பாப்வே. அண்ட் அந்த பக்கம் போனோன்னா மொசம்பிக். பட் நம்மளால் போக முடியாது. காலைல சொன்ன மாதிரி என்னுடைய வீசா வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய வடோமா ட்ரைப்ஸ் அப்படின்றவங்கள தான் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே இந்த ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்டு அவர் வந்து நம்மளை வந்து அவங்களுடைய ஊர் தலைவர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த வடோமா ட்ரைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் நம்ம ஸ்டே பண்ணுற ஒரு லொக்கேஷன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பெட்ரூமு. இப்போ வந்து துணிலாம் துவச்சி காய போட்டிருக்கோம் ஃபுல்லாக. அண்ட் இது வந்து ஹால். இது வந்து இன்னொரு பெட்ரூம் இது. அண்ட் இங்கே பாத்ரூமு. அண்டு சமைக்கிறதுக்கு வந்து செல்ஃப் கேட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக சமைக்கிறதுக்கு செல்ஃப் கேட்ரிங் அப்படின்னாங்க. பட் ஒன்றுமே பாத்திரம் எதுவும் கிடையாது. இது வந்து அதான் ரொம்ப கம்மி. இங்கே இப்போ ஸ்டே பண்ணிருக்கிறது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். மற்றவங்க யாருமே கிடையாது. நைட்டு வந்து இங்கே ஹிப்போஸ்லாம் வருமா, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ கிளம்பி போகலாம் வாங்க. அவர் வந்து பின்னாடி சீட்டில் தான் உட்கார வச்சுட்டு போகணும். இங்கே வேலை செய்கிறவரை போகும்போது ஒருத்தர் வரும்போது உட்கார வச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் வரும்போது அப்படியே ரைஸ் அதெல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். நம்மளுக்கும் நைட்டு சாப்பாட்டுக்கு, அவங்களுக்கும் வந்து அந்த ட்ரைபல்ஸ்க்கும் வந்து எதனா வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வரைக்கும் இருக்காங்க அந்த ட்ரைபல்ஸு. சின்ன சின்ன கும்பலாக வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க. அண்டு அதில் எத்தனை பேருக்கு வந்து அந்த ஒரு ஆஸ்ட்ரிச் லெக் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இப்போ வரைக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 2-3 பேருக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து வரும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த இன்ப்ரீட் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஸார்டர் இருந்தது. பட் இப்போ வந்து அந்த இன்ப்ரீட்லாம் பண்ணுறதில்ல, வேறு ஒரு ட்ரைப்லையும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஸார்டர் இல்லை. பட் இருந்தாலும் போய் பார்க்கலாமே, ஒரு பழங்காலத்து ட்ரைப்ஸை வந்து மீட் பண்ணுறது நல்லா தானே. வெறும் அவங்க காலுக்காக மட்டும் அப்படி இல்லாமல் பார்த்து கொஞ்சம் அவங்க கூட பேசி பழகிறது கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். போகலாம் வாங்க. அண்டு இவர் தான் வந்து நம்மளை கூப்பிட்டு போக போகிறார். இவர் குட் நேம் லூம்பா. ஓகே, கிரேட். லூம்பா அப்படின்றது தான் வந்து நம்மளை கூப்பிட்டு போக போகிறாரு. நான் கூட வந்து அவர் லூம்பான்னது என் காதில் வேறு மாதிரி ஊந்துது, ஊன்ற மாதிரி ஊந்துது. Let's go slowly. என் பின்னாடி என்ன நம்பி வேறு உட்காந்துருக்காப்புல மனுஷ பாவம். அதுவும் ஆஃப் ரோடில். கீப் யுவர் போத் லெக்ஸ் திஸ் சைட். யூ சிட். யா இட். யூ கேன் ஹோல்ட் மீ. ஓகே ஓகே தென் ஓகே. ஏன்னா ஒன் சைடு உட்காந்துடலாம், அவருக்கும் கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் வரும்னு பார்த்தேன். பட் ஆனால் இதுதான் அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கான். ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு அவங்களுடைய ஊர் தலைவரை போய் பார்க்க போகிறோம். அப்பா என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரிவர். இவர் வந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்தாராம், லும்பா. அதனால் இவருக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஏரியாஸ் எல்லாமே தெரியுமா. தலைவர் என்னை மன்னிச்சிருங்க, ஆஃப் ரோடில் நான் கொஞ்சம் அதுவும் பின்னாடி பில்லியனை வச்சுட்டு எனக்கு பக்குன்னு இருக்கு. லெஃப்ட்டுன்றாப்புல. இப்படி தான் நம்ம வந்தோம், வர வழி இது. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பொட்டி கடை இருக்குது. இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ இந்த கடையில் தான் நம்ம திரும்ப வரும்போது சமைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வந்து கொடுத்தோன்னா அவர் நம்மளுக்கு சமைச்சு கொடுத்துருவாப்புல. ப்ளே கிரவுண்டும் இருக்குப்பா இங்கே. சரி, ஃபஸ்ட்டு அங்கே பார்த்த கடையிலேயே எதனா வாங்கியிருந்துருக்கணும். அவங்களுக்கு எதனா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி, எதனா வந்து பொட்டிக்கடை மாதிரி வரும்னு பார்த்தா வரவே மாட்டேங்குது எதுவுமே. அங்கேயே வாங்கியிருந்துருக்கணும் போல இருக்குது. பட் கண்டிப்பாக இங்கே கூட எதனா ஒரு பொட்டிக்கடை இருந்தால் இருக்கணும். அந்த ஒரு ஏரியாவில் மட்டுமே இருக்குமான்னு தெரியலையே.
இவங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி ரொம்ப தூரம் வந்து இவங்க எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு. அந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து டேங்க் மாதிரி வச்சு போர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து வந்து பிடிச்சிப்பாங்க. இல்லைனா வந்து பம்பு செட்டுக்கெலாம் வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்க இங்கே. ஸோ பம்பு செட்டிலலாம் தண்ணி பிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அங்கங்கே சின்ன சின்ன வீடு இருக்குது. எல்லா வீட்லேயுமே வந்து மாட்டுக்கொட்டை இருக்குது. மாட்டுக்கொட்டை, கோழிங்க அதெல்லாம் வந்து நிறைய வளர்த்துட்ருக்காங்க. எல்லா வீட்லேயுமே மாட்டுக்கொட்டை இருக்குது. ப்ளஸ் ஆடு. இது வந்து பிரைமரி ஸ்கூல். இது இந்த பக்கம் போனோம்னா ஸ்கூல் வரும் போல இருக்குது. இதெல்லாம் வந்து ஏர் உழுவுறது அதெல்லாம் இருக்குது. ஷாப், வெரி ஷாப். இங்கே எதுவும் கடையே இல்லை. தலைவர் எல்லாருக்குமே கை காமிச்சிட்டே தான் வராப்புல பார்க்குற ரோடில் பார்க்குறவங்களாம். ஏன்னா இங்கே இருக்கவங்களாம் வந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மின்றதுனால எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரியும். இதுதான் ஊர் தலைவரோட வீடு போல இருக்கு. ஓஹோ, இது ஒரு பாதை போகுதுப்பா. இங்கே மண்ணு கொய்யால ரைடிங் ஏர் எதுவும் இல்லை. இப்போ அப்படியே மண்ணு கலர் பாருங்களேன். செம்ம மண்ணு பயங்கரமாக இருக்குது. ஆடு எல்லாமே ஓடிட்டு இருக்கு. வீடு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதை பார்த்தீங்களா, பம்பு. இந்த மாதிரி பம்பில் தான் வந்து இவங்க தண்ணியை பிடிச்சிட்டு போகிறாங்க. என்ன ஆடெல்லாம் நம்மளும் நோக்கி ஓடி வருது. இவர் தான் ஓனரா என்ன? வந்தோடனே ஆடுங்க இது பக்கத்தில். கார்லாம் இருக்குங்க. பழைய காரு மீன்ஸு ரன்னிங் கண்டிஷன்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் கார். இதுதான் வந்து இந்த ஊர் தலைவரோட வீடுன்னு நினைக்கிறேன். யாரும் இல்லை போல இருக்கு. இது பாருங்களேன், ஆடெல்லாம் நம்மள நோக்கி ஓடி வருது. ஹலோ, இந்த வால் நீளமாக இருக்க ஆடு. இதை பாருங்க கைஸ், மேலே ஹைட்டில் கூடார மாதிரி கட்டி இது உள்ள குட்டி ஆடு போட்டு வச்சுருக்காங்க. என்ன எல்லாம் என் பின்னாடி ஓடி வரீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஆளுங்க கூட நல்லா பழகுதுப்பா இந்த ஆடுங்க. அழகாக இருக்குல்ல? பாருங்க, எல்லாத்தையும் ஹைட்டில் கட்டி வச்சுருக்காங்க. எதுவுமே வந்து கீழே இல்லை. இதுதான் ஊர் தலைவரோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன். You went to the field. You can. No, where can we find them? At the field. Okay. Council at the field. I think in 20 minutes you can get in touch. Okay. Yeah. Can you go? Yeah. Okay. Metavasan. அவர் இங்கே கிளம்பிட்டு வரான். வாத்து பாருங்க இங்கே. ஓகே, வழி விடுங்கடி ஆட்டுக்குட்டிஸ். நான் புறாக்கு வச்ச மாதிரி வச்சுருக்காங்க.
குட்டி பசங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம கூட இந்த மாதிரி வந்து லோக்கல் கை யாரும் இல்லைன்னா கஷ்டம்தான். அப்பா வீடெல்லாம் பாருங்கள், செம்ம ஒரு க்யூட்டாக கட்டியிருக்காங்க. நம்ம நார்மலாக போகிற ஆஃப் ரோடை விட இவர் கூட்டு போகிற ரோடு பயங்கரமாக இருக்கு. ஓகே, இது வந்து அவங்களோட ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம். அவர் வந்து வரப்புக்குள்ளே போயிருக்காரு போல இருக்கு. ஃபுல்லாக இது ஏதோ சம்திங் கீரை வகைன்னு நினைக்கிறேன். இது காலையில் நம்ம ஒரு கீரை சாப்பிட்டோம்ல, அந்த கீரை எதனா இருக்கும் விளைவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகே, அவர் பைக்கில் போயிருக்கனால அவர் பைக் டயரை அச்சை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். என்னையா பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஏன்னா ஊர் தலைவர்கிட்ட கேட்காம நம்ம டேரெக்டாக போகக்கூடாதான். இந்த போகிற ரூட் இருக்குல்ல, செமையாக இருக்குது. நான் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் ஜாலியாக. பாரு ஆப்போசிட்டில் மவுண்டெயின்ஸு. இது வந்து தண்ணி ஸ்ப்ளாஷ் பண்ணுற மிஷினு. இப்போ நம்ம வந்து அதை தான் க்ராஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இது அதெல்லாம் இது வந்து ஸ்டேபிளாக இருக்கா? இல்லை, சர்க்குலர் மோஷனில் சுற்றுறது தான். ஃபுல்லாக போகுது பாருங்கள். இதை பாருங்கள், இங்கே ஆரம்பித்து தண்ணி வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே போவோம் ஃபுல்லாக. எவ்வளோ லாங் போகுது பார்த்தீங்களா? அப்படியே ஒரு சுற்றும் சர்க்குலரில். சென்டரில் அதை மெயின் பேஸ் இருக்கும். தலைவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு பாருங்க. எதுவுலலாம் ஒய்யால முள்ளு செடி கீச்சிச்சியா காலை. பேண்ட்டு போட்டு வந்திருக்கணும் மூடிட்டு. யாருக்கு தெரியும் இந்த மாதிரி அட்வென்ச்சர் நடக்கும்னு. இருக்காப்புல பைக்கிங் அன்னைக்கு போய் பார்த்தா காலைல முள்ளு குத்திச்சு. யா ஓடு 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 ஓடு. ஃபுல்லாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே எல்லா இடத்துலையும். இங்கே பாருங்க, ஒண்டிகோலாம் வச்சுக்கிட்டு. என்ன இது? இது கீரை தான். காலைல நம்ம பார்த்த கீரை தான் நினைக்கிறேன் இது. வாட் இஸ் திஸ்? காலில் முள்ளு குத்தி எல்லாம் கிளியும் கீச்சு விட்டுச்சுப்பா காலை. ஹலோ. Fine things in a way. Sinawe. Thank you. Denda kufika kubasa maskati yako. All right. Watu tunapenda kumali. Oh. Kanda hata inapo madhira yangu. Fine things in a way. Compare APC concept. All right. Ndoanza kuzani. With the channel. All right. I think is the councillor whom I was talking about, Mr. Kajasu. Okay. So you are trying to mingle with us, Yeah. but people will run away from you, eh? You know, with this thing, they will be watching and at the end they will end up, confused. So you are Mr. We just wait for you. Okay. Yeah. Okay. ஓகே மக்களே, ஊர் தலைவர் வந்து அவங்கள பார்க்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, ஆக்சுவலாக என்னென்னா வந்து இவங்க வடோமா ட்ரைப்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்களாம். அதனால் வந்து வடோமா ட்ரைப்ஸ் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஃபீ பே பண்ணிட்டு தான் வரணுமா. நான் வந்து ஆல்ரெடி வந்து விசாரித்தேன் அதை பற்றி. பட் தென் நம்ம டேரெக்டாக வந்து நம்ம டேரெக்டாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து இல்லை, அப்படி அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேறு யாரோ வந்து யூடியூப்பில் வந்து தப்பாக காமிச்சிட்டாங்களாம். நம்ம யூடியூபர்லாம் கூட சொல்ல, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னோடனே அவங்களே வந்து கெஸ் பண்ணிட்டாங்க.
பட் வந்து இங்கே யூடியூபர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் வந்து கவுன்சிலர் நினைக்கிறேன் இந்த டிஸ்ட்ரிக்க்கு. பரவாயில்ல பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து வடமா ட்ரைப்ஸை மீட் பண்ண முடியாது. அதுவும் வந்து ஃபீ வந்து சும்மா $1 $2 கிடையாது, $100 $200 கிடையாது. அது இருக்குது $2000 என்னமோ நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதுக்கு ஃபீ. ஸோ போய் நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் சாப்பாட்டுக்கு நைட்டு சிக்கன் அதெல்லாம் வாங்கிட்டு, நல்லவேளை நான் கூட வந்து சாக்லேட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஊர் தலைவர் கோளாறு கொடுத்துட்டாப்புல. பட் அவங்கெல்லாம் காசு எதிர்பார்க்கலாம் இல்லை மக்களே. அது வந்து நம்ம எதுவும் தப்பாக எதுவும் நம்ம நினச்சிக்கூடாது. அதாட்ட வந்து அவங்க ஒரு வேளை காசு எதிர்பார்த்துருப்பாங்க ப்ரோ அப்படின்னு நம்ம எதனா நினச்சிருக்கலாம். பட் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரு சொட்டு கூட கிடையாது. ஏன்னா நாங்கள் சொல்லாமல் இருந்திருப்போம் நினைக்கிறீங்களா, தட் அங்கே கொடுக்குறதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக வந்து சன்னி அதெல்லாம் கேட்டான். பட் அவங்க வந்து உண்மை, நேர்மை, ஞானம் அது கட்டுப்பட்டவங்க. ஓகே மக்களே, இங்கே வந்து மளிகை கடைக்கு வந்திருக்கோம் நம்ம இப்போது. ஸோ say hi. கூல் ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய இருக்குது. பிஸ்கெட் அதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம். இது இன்னொரு மளிகை கடை. டொமேட்டோ அதெல்லாம் இது பாருங்க, சின்ன சந்தைக்குள்ள இங்கே வச்சுருக்காங்க. ஹலோ, குட், ஹவ் ஆர் யூ? ఎగ్ బన్ ఉంది. ఏది ఇగో బన్స్ ఎగ్ ఎగ్ లేదు, ఇది ఎగ్స్ అక్కడ ఉంది. ఎన్ని తీసుకున్నావు? 10 ఉండేనా? మొన్న ఆ రోజు మనం తిన్నాం 10. 12 weeks. $5. ఓకే, $3. వదిలేసేది 15 అవుతుంది. ఉన్నిలే, ఏం కాదు, ఎక్కువ తినచ్చు, పొద్దున కూడా తినచ్చు. మన రూమ్ లో కుక్ చేయడం లేదు, వాడి దాంట్లో పోయి మనం చేయాలా. ஆக்சுவலாக வந்து $1க்கு 6 கொடுப்பாங்க முட்டை. ஆனால் வந்து இங்கே 5 தான் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, சின்னதாக ஒரு கோட்டையாக இருக்குங்க. Okay, give me this 2. ஆனியன் வந்து சன்னி. Onion. You have big onions? No, we don't have. How much? Joel. Huh? 25 cents each. $1 అంటారు. అంతనా? $80 4 ఉల్లిపాయలకి. అదేంది 4 ఉల్లిపాయలు ఇచ్చి $1 అంటే తీసుకో, తప్పదు కదా. Yeah, chili? We don't have. You don't have here. Chilies. Kuna chili chai Yeah, మిర్చి. we don't have. ఓకే, Eh. ఓకే, ఓన్లీ ద ఆనియన్స్. onion 1. నో 4. కాదు, మన కారం లేకుంటే ఎట్లా? ఏదో ఇంకా తిన్నాం అంటే ఉప్పు వేసుకొని, ఉప్పు ఉంటే చాలు. వాడి దగ్గర ఉందన్నాడు కదా అక్కడ రూమ్లో. వీడే అడుగు. యూ హ్యావ్ చిల్లీస్ ఇన్ రూమ్ రైట్? Yeah. You have chili in the room? Ahora tinka ahora tigan tinka ona. One for how much? How much? Just for $1. This much. Is it big or small? Small ones. Small
Small ones, okay, this one. ఒకటా ఫ్రెష్ ఇది కన్నా వచ్చి They've dry. ఎందుకంటే అది లేకుంటే టేస్టే ఉండదు. Then ఓకే that side. నియర్ ద బైక్స్ ஓகே மக்களே, திரும்ப வந்து ரூமுக்கு வந்தாச்சு. அண்ட் இப்போ சமைக்க போகிறோம். எதுவும் இல்லை, முட்டை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். முட்டை தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு ரைஸ் வச்சிட்டோன்னா இன்றைக்கும் சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு என்ன பிரச்சனைன்னு தெரில, பைக்கில் கருமா எனக்கு அது ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுது எனக்கு. ஸோ பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி வந்து அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபிகர் அவுட் பண்ணாலும் இங்கே பார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்காது. பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ரியலி சாரி, என்னால் வந்து அந்த ட்ரைப்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்க முடியல, வடோமா ட்ரைப்ஸை. பட் ஐ விஷ் கவர்மெண்ட் வந்து எதனா வந்து ஈஸியாக இங்கேயே பக்கத்துலேயே எதனா பே பண்ணி அது மாதிரி போய் பார்க்குற மாதிரி வச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்காக மறுபடியும் கேபிட்டல் சிட்டி போயிட்டு நம்ம பர்மிஷன் லெட்டர் வாங்கி அதுவும் வந்து எப்போ தருவாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கைண்ட் ஆஃப் இட்ஸ் ஓகே. ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் like today's vlog. As usual, just eat, sleep, ride and repeat that. Again, channel மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. Love you all. Bye bye.